கோவக்காவை எப்படி கட் பண்ணணுன்னா, ஒரு கோவக்காவை மேலேயும் கீழேயும் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி அதையும் 2ஆக கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். மெலிசா இவ்வளோ இதுதான் இருக்கும். மெலிசா வேணும்னா இன்னும் மெலிசா வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. வாங்க மசாலா ரெடி பண்ணிடலாம். மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாத்தூள் அதிகமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, ஒரு 1/2 லெமன் புழிஞ்சுக்கோங்க. புளிப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் எண்ணெய் விட்டு ஒரு 10 பல் பூண்டு நசுக்குனது போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஊற வச்ச கோவக்காவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் ஸ்லோவில் வச்சு கிளறிக்கோங்க. பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா லைட்டாக தான் வெந்திருக்கும். கோவக்காய் வேகாது ரொம்ப. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி வேணாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு 3 விசில் வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்து நல்லா பவுட்ராக்கிக்கோங்க. வேர்க்கடலையை தூவி நல்லா கிளறி விட்டு இறக்கிக்கோங்க. கோவக்காய் ஃபிங்கர் ஷேப் வறுவல் ரெடி.